கப்பல் வியாபாரம், கரிமிளகு வியாபாரம், ஒப்பமுள்ள வியாபாரம் ஒக்கமிக செய்தனராம். இதுக்கு முந்தின 2 வரிகள். அப்போ இது அவங்க செய்த தொழிலை இங்கே சுட்டுகிறது. அதன் பிறகு கடைசி 2 வரிகள் சொல்றதுன்னா, நெய் தொழிலும் வில் தொழிலும் நெருடுவித தொழிலும் மெய்த்தொழில்கள் கற்று மேலோர் என வளர்ந்தார். அப்போ இந்த பனை ஏறுவதும் அவங்களுக்குள்ள ஒரு கலையாகவும் ஒரு தொழிலாகவும் ஒரு உணவினுடைய அவங்க ஒரு மையமாகவும் தான் அதை இருந்தது. இது அடுத்தது சப்தகன்னியர்கள் தவத்தை எல்லாம் நிறைவேற்றி அவர்களை மீண்டும் இந்த பூமியிலே அவர்களை பிறவி செய்வதற்காக அவர்கள் தவத்தை முடித்து நிற்கும் போது ஐயா சொல்லுவார்கள், நீங்கள் பெற்றெடுத்த அந்த 7 பாலர்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுவார். அப்போ சொல்லுவார், வானத்து அமிர்தம் அது பால் அமுதருந்தி வாழ்ந்தார் சில நாள் மன்னர் என கோட்டையிட்டார். இங்கேயும் ஈஸ்வரர் என்ன சொன்னாரோ, நாராயணர் என்ன சொன்னாரோ, அது எப்படி தாளமாக வளர்ந்ததோ அந்த தாள மரத்தினுடைய பனம்பாலை குடித்து அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை தான் இங்கேயும் நாராயணர் அந்த சப்தகன்னி அம்மையர்களிடம் சொல்லுகிறார்கள். அப்போ ஐயா இந்த உடற்கூறு தத்துவத்தை மிக எளிமையாக சொல்லியிருக்கிறாங்க. அதை ஒரு ஏணி என்கிற ஒரு பதத்தில் கொண்டு அதை அருமையாக சுட்டியிருக்கிறாங்க. அது நம்மளுடைய சாட்டு நீட்டொலை பகுதியில் ஐயா அதை சிறப்பாக சொல்லுவாங்க. அதாவது மூல கிணத்துக்கும் மேல குளத்துக்கும் மேட்டில், அதாவது மோட்டில் ஏணியானேன் சிவனே ஐயா. மூல கிணத்துக்கும் மேல குளத்துக்கும் மோட்டில் ஏணியானேன் சிவனே ஐயா. இல்லை இந்த மூல கிணறுன்னு சொல்லக்கூடியது மூலாதார சக்கரத்தை குறிக்கும், அதாவது முதல் ஆதாரம். மேலக்குளம் என்பது 7வது நிலையான சகஸ்ர அந்த தளத்தை குறிக்கும். அப்போ இந்த 7 ஆதாரங்களுக்கும் இடையே இந்த 7 ஆதாரங்களை கடந்து செல்கிறக்கூடிய வகையில் நானே அங்கிருந்து உனக்கு உதவி செய்கிறேன் என்பது அந்த வாசகத்தினுடைய பொருள். அப்போ இந்த இடத்துல ஐயா ஏணியை மிக சிறப்பாக அந்த உடற்கூறு தத்துவத்தினுடைய, அதாவது வீணாத்தண்டு தண்டுவடம் என்கிற அந்த விஷயத்திற்கு மிக அருமையாக ஒப்புமைப்படுத்தி ஏணியை தான் சொல்லியிருக்கிறாங்க.